பிளஸ் டூ முடித்து இன்ஜினியரிங் அட்மிஷன் போகும்போது மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சமீப ஆண்டுகளில் மிக முக்கியமான கேள்வி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா ஏஐ எடுக்கிறதா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா ஏஐ டிஎஸ் எடுக்கிறதா அப்படிங்கிறதா மெஜாரிட்டி ஆஃப் த மாணவர்கள்ட்ட வரக்கூடிய கேள்விகளாக இருக்கு. இப்போ முதல்ல இதுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நீங்க கோர்ஸ் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணுமா, காலேஜ் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணுமா, அது கோர்ஸ் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணுமா, இன்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற முடிவை மாணவர்கள் எடுக்கணும். பெரும்பாலும் இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டா சூஸ் பண்றது தான் நல்லது. ஏன்னா தரமான கல்லூரிகள்ல, கட்டமைப்பு இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல, இண்டஸ்ட்ரிக்கும் காலேஜுக்கும் டைப் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குன்னு தெரியும். ப்ரிஃபரன்ஸை இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டா எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ரெண்டாவது, கோர்ஸ்ன்னு வரும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா ஏஐ எடுக்கிறதா. பொதுவாகவே யூஜில பிளஸ் டூ முடிச்சு 4 வருஷம் யூஜி படிப்பை படிக்கும்போது ஸ்பெஷலைசேஷன்ல நீஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீஷ்குள்ள போகாம இருக்கிறது நல்லது. ஏஐ படிச்சா வேலை கிடைக்குமா? நிச்சயமா ஏஐ படிச்சா வேலை கிடைக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லைங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாலும், ஐடி படிச்சாலும், ஏஐ படிச்சாலும், டிஎஸ் படிச்சாலும், இசிஇ படிச்சாலும், ட்ரிபிள் படிச்சாலும், மெக்கானிக்கல் படிச்சாலும் கூட பெரும்பாலான கல்லூரிகள் ஐடிக்கு தான் வேலைக்கு போறாங்க. வேலை கிடைக்குமா இல்லையான்றது விஷயம் இல்லை. அப்போ நீ என்ன லெவல்ல போய் ஆரம்பத்தில் உட்கார போற, இயர்லி ஒரு 4 lakhs 3.5 4 lakhs பேக்கேஜ்ல வேலை கிடைக்கிறது விஷயம் இல்லை. இயர்லி 20 lakhs 25 lakhs வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற போது அதுக்கு எப்படி எக்யூ பண்ணிக்கணும்? எதை படிச்சாலும் ஒரு வேலை கிடைச்சிரும். அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸா ஏஐ, ஆனா யூஜில ஏஐ ஸ்பெஷலைஸ் பண்ணாம இருக்கிறதா நல்லது. பிஜில வேணா பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு 5-5.5 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு பீடியாட்ரிஷியன் நியூராலஜின்னு படிக்கிறாங்க. எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாவே நான் நியூராலஜி படிக்கிறேன் அப்படின்னாக்கா அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 5 ஆண்டு காலம் அடிப்படை கட்டமைப்புகளை, உடல் சார்ந்த அடிப்படை கட்டமைப்புகளை, நீங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்புடைய ஒவ்வொரு பாகமும் எப்படி வேலை செய்யுது, இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் நியூராலஜி படிக்கலாமா, பீடியாட்ரிஷியன் படிக்கலாமான்னு பார்க்க முடியும். அதே மாதிரி தாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகள்ல பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டாக்கா அதுக்கப்புறம் ஏஐயோ, டேட்டா சயின்ஸோ, மிஷின் லேர்னிங்கோ, கிளவுட் கம்ப்யூட்டிங்கோ, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோ எதுல வேணாலும் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு 17 வயசுல நீங்க இந்த ஒரு மெச்சூரிட்டியோட வரீங்க இல்லையா, எங்கேயோ யூடியூப் வீடியோ பார்த்திருப்பீங்க, யாரோ சொல்லியிருப்பாங்க ஏஐ நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டு போய் ஏஐ சேருவோம். ஆனா நீ காலேஜ் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் வருவாங்க. அக்ராஸ் இந்தியாவில இருந்து பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்கள்ட்ட பேசுவாங்க. உங்க அச்சுவடி ப்ரொஃபசர்ஸ்க்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்க காலேஜ் சீனியர்ஸ் அலுமினிஸ்க்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களோட இன்புட் வரும்போது நீங்க இப்ப ஏஐன்னு சூஸ் பண்ணிட்டீங்க. நீங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது ஏஐயோட ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜி ஒரு கெஸ்ட் வந்து பேசும்போது டக்குனு ஹிட் ஆகும். இது கூட நல்லா இருக்குல்ல, அப்போ உங்களால போய் மாற்ற முடியாது. அப்போ நீ பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிட்டீங்கன்னா அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அடிப்படை ப்ரோக்ராமிங், கோடிங், சாஃப்ட்வேர், நெட்வொர்க்கிங், டெக்னாலஜி சார்ந்து எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டீங்கன்னா எதுல வேணாலும் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். நீங்க 3ஆம் ஆண்டு படிக்கும் போது ஒரு எக்ஸ்பர்ட் வந்து பேசுறாரு காலேஜ்ல, அன்னைக்கு ஒரு விஷயம் ஹிட் ஆகுது, இந்த டெக்னாலஜி நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணுதுன்னா அதை சூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வேர்ல்டுல எல்லாத்தையுமே ஃப்ரீயா படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சுங்க. பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்கன்னா ஏஐ வேணுமா, ₹1 செலவு இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்வயம் போர்ட்டல்ல போனீங்கன்னா ஏஐ படிக்கலாம், டிஎஸ் படிக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்றேன், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டில இருந்து இந்த கோர்சஸ் மினிமம் காஸ்ட்ல படிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இது ஒரு போர்ஷன். ரெண்டாவது போர்ஷன், டெக்னாலஜி முதல்ல 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வளர்ந்தது, அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வளர்ந்தது. இப்ப வருஷம் டெக்னாலஜி மாறுது. நம்ம மொபைல் போன் யூஸ் பண்றோமே, எத்தனை பேர் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் மொபைல் போனை யூஸ் பண்றோம்? வேற ஒரு டெக்னாலஜி பத்தி பேசணும், யூஸ் பண்றதுக்கு தயாரா இல்ல. எல்லா கேட்ஜெட்ஸும் டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு. இப்ப ஏஐயோட செகண்ட் ஆர் தேர்ட் லெவல்ல இருக்கும். 7 லெவல் ஆஃப் ஏஐ சொல்றாங்க. இப்ப 7வது லெவல் வரும்போது ஏஐ என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா, இப்போதைக்கு ஏஐ எப்படி இருக்கு, ஒரு ஹியூமனுக்கு ஆல்டர்னேட்டிவா மிஷினா வேலை செய்ய முடியுமான்னு ஏஐ இருக்கு. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது. ஹியூமனுக்கு ஆல்டர்னேட்டிவா ரோபோவா வேலை செய்ய முடியுமான்னு யோசிக்குது இல்ல. அடுத்த வெர்ஷன் ஓஐ எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, ஹியூமனை எம்பவர் பண்றதுக்கு, அதாவது ஹியூமனோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு, ஹியூமனோட எமோஷன்ஸை வெளியில சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு பர்சனலைஸா கன்சல்டிங் கொடுக்க முடியுமா, எனக்கு என்ன வருதுன்னு தெரிஞ்சுட்டு பர்சனலைஸா டீச்சர் டீச் பண்ண முடியுமா, எனக்கு என்ன வருதுன்னு தெரிஞ்சுட்டு ஒரு டாக்டர் பர்சனலைஸ்டா மனுஷன் இல்லாமலே ஓஏ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமான்ற அளவுக்கு அடுத்த வெர்ஷன் யோசிக்குது. அப்போ 4 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஏஐக்கு அட்வான்ஸா இன்னொரு வெர்ஷன் இருந்துச்சு, டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்கன்னா வருஷம் புது டெக்னாலஜி வர 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 கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி இருக்கு, ஒவ்வொரு வருஷமும் புது டெக்னாலஜி. நீங்க 4th இயர் முடிச்சு வெளியில போகும்போது நிச்சயமா வேற ஒரு டெக்னாலஜி வந்திருக்கும். அந்த டெக்னாலஜி 6 மாசம் கோர்ஸ் பண்ணிட்டு போய் வேலைக்கு போகலாம். இப்ப நீஷ்ல ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் வெளில போயிட்டீங்கன்னா உங்களை ஏஐ ஸ்பெஷலிஸ்டா தான் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த இன்ஜினியரிங் படிச்சாலும் போய் கோடிங் எழுதுறதுக்கு உட்கார வைக்கிற மாதிரி பேசிக் கோடிங்ல வருஷத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய் பேக்கேஜ்ல வேலைக்கு போயிடலாம். இன்னைக்கு ஒரு 20 லட்சம், 25 லட்சம், 50 லட்சத்துல பேக்கேஜ் போறதுக்குலாம் எப்ப வாய்ப்பு இருக்குன்னா, அன்னைக்கு ட்ரெண்டுக்கு 4 வருஷம் முடிச்சு வெளியில வரும்போது நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல மாஸ்டர் இருந்தீங்கன்னா கம்பெனி உங்களை எடுத்துக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெட்டரா, ஏஐ பெட்டரா,
பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சா எடுத்துக்கிட்டு என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணுமோ பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்க ஏஐயோ ஆர்டிபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸையோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங்கோ ஒருவேளை 3 இயர் கோர்ஸ் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் இருக்கு, நீ 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் எம்எஸ்சில எம்எஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஒரு சில செலக்டிவ் யூனிவர்சிட்டியில வச்சிருக்காங்க. இல்ல ஒரு சில டிப்ளமா கோர்சஸ் மட்டுமே இருக்கு, பெருசா செலவு பண்ண முடியாது. டிப்ளமா கோர்ஸ் ஏஐல படிக்கிற இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா பிஇல சிஎஸ்சி பெட்டரா ஏடிஎஸ் பெட்டரா, சிஎஸ்சி பெட்டரா ஏஎம்எல் பெட்டரானா சிஎஸ்சி பண்றதா பெட்டர். ஒருவேளை நீ விரும்புற காலேஜில் சிஎஸ்சி கிடைக்கலாம் ஏஐ எடுக்கலாம். ஏன் ஏஐக்கான ஸ்பெஷலைசேஷன் யூஜில போவானான்றதுக்கு சரியான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐஐடி மாதிரியான இந்திய அளவுல புகழ்பெற்ற நிறுவனங்கள் எதுவுமே யூஜில ஸ்பெஷலைசேஷன் கொடுக்கறது இல்லை, ஏஐ பிஜில கொடுக்குறாங்க. அப்ப பெரும்பாலும் யூஜில நீஷை தவிர்க்கிறது மாணவர்களுக்கு நல்லது. இப்ப நீ ஏஐ அப்படிங்கிறது சார் இன்னைக்கு அடிப்படை லைஃபோட கலந்து போச்சு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பல விஷயங்கள் ஏஐனால தான் நமக்கு கிடைக்குது. அப்ப ஏஐ சார்ந்த அடிப்படை அறிவு இருக்கு அப்படிங்கிறது எப்படி ஒரு மேக்ஸ் முக்கியம் நினைக்கிறோமோ, எப்படி அடிப்படை சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, ஃபோர்ஸ்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஒரு மேக்ஸோட அடிப்படை ஃபார்முலா என்ன கரண்ட் என்ன, எலக்ட்ரிசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல, இப்படி ஏஐ என்னன்னு தெரிஞ்சுக்காம சர்வே ஆக முடியாது அடுத்த சில ஆண்டுகள். ஆனா ஏஐயோட அட்வான்ஸ் வெர்ஷன் வந்துருங்கறனால இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு பள்ளிக்கூடங்கள்ல ஏஐ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்கு. ஆனா இன்னும் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏஐக்கான ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜி வந்துச்சுன்னா அப்ப இதே ஸ்கூல் சிலபஸ்ல ஏஐக்கான ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜி பேசிஸ் கத்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம். எப்படியா இருந்தாலும் ஏஐ மாதிரியான தொழில்நுட்பங்களை பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிக் கொடுக்கிறது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கக்கூடிய அம்சம். இப்ப இது 2 பகுதியா பிரிச்சு பார்க்க வேண்டியிருங்க. முதல் பகுதி கல்லூரி அப்படின்னு வரும்போது பெரும்பான்மையான கல்லூரிகள்ல எக்ஸப்ட் டாப் ஃபியூ காலேஜஸ் பெரும்பான்மையான கல்லூரிகளில் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க ஏஐயோ டேட்டா சயின்ஸையோ ஒரு கோர்ஸா பண்ணிட்டு தான் பண்றாங்க. ஏன்னா ஏஐன்றதே லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜில இண்டஸ்ட்ரியில சில ஆண்டுகள் ஒர்க் பண்ணி அவங்க காலேஜில் எடுத்தாதான் அந்த டெப்த்தோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னைக்கு புது டெக்னாலஜினால அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாகல. ஆனா டாப் காலேஜஸ்ல அந்த ஏஐலே டேட்டா சயின்ஸ்ல ரொம்ப நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு வந்திருக்கவங்களை வச்சு செஷன்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுதான் பண்ண முடியும் இப்போதைக்கு. ஸ்கூல் லெவல்ல டீச்சர்ஸ்க்கு ஏஐ சொல்லிக் கொடுக்கறதுல சிரமங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா ஸ்கூல் டீச்சர்ஸுக்கான அந்த கட்டமைப்பு வேற, அவங்களோட லேர்னிங் சிஸ்டம் வேற, அவங்க எதை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வேற. அதனால அவங்களுக்கு ஏஐ போய் சொல்லி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது பெரிய டைம் எடுக்கும். அதுக்கு ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணலாம்னா டெக்னாலஜியை சரியா பயன்படுத்தி பெரிய ஸ்கிரீன்ஸ் வழியா ஏஐயோட பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சென்னையில இருந்து ஒரு பக்கா வீடியோ ஷூட் பண்ணி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுற லாங்குவேஜ்ல ஏஐ கொண்டு போய் சேர்த்து அந்த டிவியை வீடியோவை பார்க்க வச்சீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை, அப்ப டீச்சர் அதுக்கு ஒரு எனேபிளரா இருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அதுதான் ஸ்கூல் லெவல்ல பாசிபிள். டீச்சர்ஸ் ஏஐல ட்ரெயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பா கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிற டீச்சர்ஸ், நியூ ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன்ல ஜாயின் பண்ண டீச்சர்ஸ் கூட டெக்னாலஜி அடாப்ட் ஆக முடியும். கொஞ்சம் ஏஜ் கூட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு டெக்னாலஜியில் அடாப்ட் பண்றதுங்கிறது நேச்சுரலாவே அவங்களுக்கு சிரமம் இருக்க தான் செய்யும். அதனால ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடியோ வழியா ஸ்கூல் கொண்டு போறதா சரியா இருக்கும். கல்லூரிகள் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ, அட்லீஸ்ட் ஃபுல் டைம் இல்லாட்டியும் பார்ட் டைமா ஏஐல ஒர்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டை நீங்க பார்ட் டைம் செஷன்ஸ் 1 hour பேக்கேஜ் எடுக்க வைக்கிறது மூலமா இண்டஸ்ட்ரியோட ரியாலிட்டியை மாணவர்கள் புரிஞ்சுக்க முடியும்.